ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிஎஸ்ங்கிற பாருங்க பிஆர் ரேங்க்டு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏன் ப்ரோ இவ்வளோ நாள் வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் போயிட்டு இருந்தது கைஸ், அதனால தான் வீடியோ வரல. இனி நம்ம என்னமோ ஒன்று சொல்ல வந்தேனே, நம்ம சேனலில் இனி தினமும் வீடியோ வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை மட்டும் ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா நான் என் தம்பி நாங்கள் 2 பேராக இறங்கியிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா எங்கே இறங்க போகிறேன்னு தெரியுமா? ஃபேக்ட்ரியில் இறங்க போகிறேன். ஃபேக்ட்ரியில் இறங்கி லூட் அடிச்சுட்டு வரா மாதிரி புயா அடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடித்து போயிடும் கைஸ். பாதி இடத்துல இது ரொம்ப போர் அடித்து போயிடும். எனிமையே கிடைக்க மாட்டானுங்க. எனிமி அடிக்கிற சீன் மட்டும்தான் வேறு மாதிரி இருந்தது. ஃபைனல் ஃபைட்டு தான் கைஸ். நான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. எங்கெங்கேயோ இருந்து அடிக்கிறானுங்க. பின்னாடி ஃபைட் நடக்குதுன்னு பின்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாசிகள் எடுக்கலான்ட்டு பார்த்தா முன்னாடி இருந்து அடிக்கிறானுங்க. அவனுங்க என்ன கண்ணை வச்சு அடிக்கிறானுங்கன்னே தெரில. இது க்ளூவால் டக்குன்னு பிரேக் ஆகிடுது. எப்படின்னே தெரில. என்னமோ ஒரு கண்ணை வச்சு அடிக்கிறானுங்க. மெடிக்கிட் போட கூட டைம் இல்லை, அந்த மாதிரி அடிக்கிறானுங்க. என்ன கன்னுன்னே தெரில. அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி லூட் அடிக்கணும். முதல்ல லூட்டு அடிக்கணும். லூட்டு பொறுக்கி பையன் நான் ஒரு லூட்டு பொறுக்கி பையன். ஓகே, இந்த கன்று எடுத்தாச்சு. இந்த கன்று பேர் என்னன்னு தெரியலையே. தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இனிமையே வரல. லூட் அடிச்சுட்டு இருப்போம். கோமாளி வந்து ஷாக் கொடுப்பான். இங்கே ஒருத்தன் இப்போ இல்லை, அதுக்குள்ளே என் டீம்மேட் ஒருத்தன் டெத் ஆகிடுவான். ஒருத்தன் தான் இருக்கான், அவனும் அதுக்குள்ளே டெத் ஆகிடுவான். இவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், வெயிட் பண்ணுறா, லூட்டெல்லாம் வச்சிடாதா சரியா அப்படிங்க. பைத்தியம் கைஸ். இங்கே இவன் தான் வந்து ஷாக் கொடுத்தான் எனக்கு. வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 எனக்கா ஷாக் கொடுக்குற. வெற்றிகரமாக முதல் கில்லை எடுத்து விட்டாச்சு. பையன் வெஸ்டி ரிப்பேர் பண்ணிட்டான், ஹெச்பியும் குறைச்சி விட்டான். எந்த கன் எதுவுமே எல்லாமே தேவையா? சரி, வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லட்டு ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே தான் கிடைக்கல. மினியஸ் எங்க? இங்கே ஒருத்தன் இருக்கான். இங்கேயும் இருக்கான். என் டீமை செத்துட்டான். சொன்னல செத்து போயிட்டான். ஏன்டா செத்து போகிறீங்க? செத்து போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது வெண்டிங் மிஷின். இப்போ பாருங்கள், ஃபச்சாக் பொட்டீர்னு ஒரு சிலுசில் போட்டு டக்குன்னு போய் அவனை ரிவே பண்ணி விட்டேன். ஓகே, இந்த பார்த்திங்கன்னா எல்லாமே வேணும். வெண்டிங் மிஷினில் இதை எடுத்துக்கலாம். இன்னிலர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஓசியில் கொடுத்ததை எடுத்துக்கலாம். ஓகே, வெஸ்ட்டை ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெஸ்ட்டு முக்கியம் குமாரே. இந்த இடத்துலையும் கேட்டிருப்பான், லூட்டை மிச்சம் ஆகிடா. நான் வந்து லூட் அதிகம் அப்படிங்கிறான். இதை வந்து உடச்சிடலாம். என்னோடது வந்து நீ பொறுக்கிறியா? எனக்கு காண்டாவது. என்னோடது எப்படி நீ பொறுக்கலாம்? ஓகே, நம்ம வெற்றிகரமாக 2வது கில்லை எடுத்து விட்டோம். வந்து இதில் இருக்கு. என்னடா லூட் வச்சுருக்க? இது எஸ்எம்ஜாம் புல்லட்டை கீழே போட்டு நம்ம பாம் எடுத்துக்கலாம். பாம் அந்த பாம் இல்லை, பாம். நீங்கள் பாம்னு நினச்சிடாதீங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆகி போடுவேன். டென்ஷன் ஆகிடுயா? ஐயோ சும்மா சொன்னங்க, டென்ஷன் ஆகிடுவேனே. நீங்கள் பாட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. என்ன எங்ககிட்டயே டென்ஷன் ஆகிடுவே அப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. எனக்கு வந்து பேனு தான் வேணும். எனக்கு இது வேணாம். நினச்சேன் பேனு கிடச்சிச்சு. என் டீம்மேட்டுக்கிட்ட இது கொடுத்துடலாம். டீம்மேட்டே அறிகடானே. எங்கடா அவன்? யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழன் மினித் கேமிங் ப்ரோ தான். அவரு கூட தான் வந்து பண்ணியிருக்கோம். எடுத்துக்கா. சரி, யாரா இவன்? பாம்பு போட்டு வந்துட்டான். ஓகே, யோ இங்கே இதை உடச்சா லெவல் 3 பேகு. பச்சாக் என்னாச்சு? பூச்சக் லெவல் 3 பேக் கிடச்சிருச்சு. என்னடா ஒன்றுமே ஆகலை. இதாவது வெடிச்சிச்சு, ஏன் அது வெடிக்கல தெரியலையே.
ஓகே சரி ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே போகலாம். இப்போ வரல 2 கில் தான் பண்ணியிருக்கேன். டென்ஷன் ஆகுது. கடைசியில் கர்ராக்காரம் பண்ணுவான் பாருங்க ஒரு பக்கு. எனக்கு டென்ஷன் ஆகிடும். எனக்கு ஆகிற டென்ஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கடைசியில் எங்கெங்கேயோ இருந்து அடிப்பானுங்க. அதில் ஒரு இந்த பக்கு வேறு கரெக்டாக இல்லை. நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்களே கடைசியில் பாருங்கள். சரிங்க. இந்த காளான் இருக்கு. பொறுக்குடா காளான. என்னடா காளான் இது? இந்த காளான் டேஸ்ட்டு பண்ணால் நல்லாவே இல்லை. நீங்கள் யாரும் இப்படி ரோட்டில் காளான் வந்துச்சுன்னா எடுத்து வாயில் போட்டுறாதீங்க. அப்புறம் வாந்தியும் பேதியுமா போகும். ஓகே நம்ம பும்மா சக்திக்கு போகலாம். பும்மா சக்தியில் ஏதாவது எனிமி வாங்கடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். எனக்கு வச்சு நீ பொறுக்கிடுவியா? எனக்கு தான்டா இது. ஓகே நம்ம புல்லட் மட்டும் எடுத்துக்கலாம். சிப்பு கிடச்சிச்சு. சிப்பையும் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு சிப்பு கிடச்சா அதுக்கு 3 சிப் ஆகிடும். பார்க்கலாம். ஒரு சிப்பு கிடைக்க மாட்டேங்குதே. ரொம்ப நேரம் கழித்து 2வது சிப்பு கிடச்சிருக்கு. இப்போ 3வது சிப்பு எப்போ கிடைக்கும்? நினச்சாலே எனக்கு எப்போ கழிக்கணும் தோண மாட்டேங்குது. சி என்னமோ சொல்கிறேனே. எப்போ கிடைக்கனே தெரியலையே. ஐயோ ஆமாம். சரி அந்த இடத்துலலாம் போர் அடிச்சு போச்சு. அதனால் நான் கட் பண்ணி இங்கே வந்துட்டேன். பார்த்திங்கன்னா பீக்கு வந்துட்டேன். என்னடா எல்லாமே ஒரு சிப்பில் இருக்குது. இங்கே வந்தாலே எல்லாமே 3 சிப்பில் இருக்குமே. சரி மறுபடியும் போர் குடிக்க வேணாம். போகலாம். பீக்கில் கால் தட்டத்தை பதிச்சாச்சு. குளுவாலில் பக்கத்தில் வச்சுக்கலாம். குளுவால். ஓகே பீக்கல் வந்து கொஞ்சம் ஆமாம் அலைவு எங்க அங்கே ஒரு அக்கா. என்னையவே அச்சிருவியா நீ? செத்துப்பா. பக்கா முடிச்சிட்டோம். அக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக முடிச்சாச்சு. கீழே செக்யூர் பண்ணி விட்டாச்சு. அக்கா சிப்பு வச்சுருங்க. இன்னும் டென்ஷன் ஆகிட்டு வந்தேன். சிப்பு இருக்கா? சிப்பு மேலே ஒன்றும் இல்லை. குளால் போட்டு வச்சுக்கலாம். திடீர்னு வச்சுக்கிறானுங்களா வந்து நான் நைட்டில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்காக வந்து ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுட்டு பாருங்கள். ஏங்க நம்ம டீமெண்ட் அடிச்சிட்டான் எவனோ. என் டீமெண்ட் மேலேயே கை வைக்கிற அளவு உனக்கு தைரியம் வந்துருச்சு. முடிஞ்சா என் மேலே கை வை பார்க்கலாம். 2 நிமிஷம் இல்லை 5 செகண்டில் என்னால் அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் ஒரு அல்ட்ரா பேட்டுடா. என்னடா இந்த அக்கா வெளியே வர மாட்டாங்க. அக்கா வெளியே வாங்க. முடிச்சுட்டு வெளியே போனேன். கச்ச எங்கடா அந்த அக்கா? ஏங்க சொக்க டேமேஜ் வாங்கிட்டாங்க. ஆமாம் அந்த அக்கா வெளியவே வரல. நான் எதுக்கு சுட்டேன்? இப்போ இந்த குளுவால் முக்கால்வாசி குளுவால் பிரேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் டப்புன்னு முன்னாடி போய் குளுவால் போடுவேன். அக்கா என்னை அடிக்காமல் குளுவால் அடிக்கிறாங்க. அக்கா என் குளுவால் மேலேயே கை வச்சிட்டிங்களா? இவங்க அக்கா பக்காவாக அடிக்கிறாங்க. இருங்க ஒரு இன்னிலர் போட்டுக்கலாம். என் மேலேயே கை வச்சிட்டியா? இப்போ பாருங்கள் வேகமாக ஓடி போகிறோம். சிலு பச்சாக். கிச்சு சோனியா போட்டால் நீங்கள் பெரிய பருப்பா. எங்கள் டீம் வைப்பு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் டீம் வைப் பண்ணதில்லை. ஃபைனல் ஃபைட்டு நம்ம டீம் டக்குன்னு போய் ரிவே பண்ணணும். ஓடு ஐயோ தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணேன். கரெக்டாக உள்ளே பெண் தான் நல்லா இருந்திருக்கும். ஓடு டக்குன்னு போ. ஒன்று ஆளாண்ணா டக்குன்னு ரிவே பண்ணியாச்சு. கிளம்பி காற்று வரட்டும். ஐயோ ஜோனு போடுறானுங்களே. விடக்கூடாது. வெஸ்ட்டு ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். திடீர்னு அடிச்சுட்டு வெஸ்ட் தெரிச்சிருச்சுன்னா ஓகே 100 ரூபா கிடக்குது. எடுத்தாச்சு. நம்மளால எவ்வளோ வேகமாக இங்கேருந்து போக முடியுமோ அவ்வளோ வேகமாக இங்கேருந்து போயிடலாம். ஓடு கைப்புள்ள ஓடுடா. ஓடு நிற்கவே கூடாதே. ஐயோ சரி இது பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் ஒரு ஜீப்பை விட்டேன். இங்கே இருங்க ஜீப்பை காட்டுறேன் பாருங்க. இப்படி ஓடி வந்தால் இங்கே இருக்கும் பாருங்கள் ஒரு ஜீப்பு. ஏதோ இந்த ஜீப்பில் தான் நான் இங்கே வந்தேன். அதை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே போர் அடிக்கும். எனக்கே போர் அடிச்சு போச்சு. அதனால தான் எங்கேண்ட என் டீமெட்டு ஏன்டா இவனை ரிவே பண்ணுன்ட்ருக்கு. இறங்கி 2 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ளே மறுபடியும் டெத் ஆகிட்டான். சரி நம்மளாவது பூயா அடிச்சிடலாம் அப்படின்னு. எங்க என் டீமெட்டை எங்கேயோ இருந்து அடிச்சிருக்கானுங்க. நான் தேவையில்லாமல் அவனை கொஞ்ச நேரம் கழிச்சியாவது ரிவே பண்ணியிருக்கலாம். அவனை ரிவே பண்ண போய் தான் நான் டெத் ஆகிருப்பேன். அதில் என்ன நல்லாவுன்னா நான் ரொம்ப நேரம் அங்கே உயிரோடு இருந்தேன். இந்த இடத்துல நான் ரிவே
பண்ணலான்னு போகலைன்னா இந்த இடத்துல நான் டக்குன்னு 2 செகண்டில் செத்துருப்பேன். ஏன்னா இங்கே 2 பேர் இருந்து என்ன அடித்தாங்க. நான் இருக்கல இந்த இடத்துல இருந்து. என்னடா என்ன ப்ரோ என்ன சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா டிவி ஓடிட்டுருக்கு, அந்த சவுண்டு தான். ஓகே சாவு 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 சாவு. எங்கள் பையன் சக்க டேமேஜ் ஆகிட்டான், சாவுடா. என்கிட்டே டேமேஜ் ஆகிட்டு தப்பிக்கிறியா? ஓகே வெற்றிகரமாக நம்ம 3 கில் பண்ணிட்டோம். சரி நம்ம டீம்மேட்டை போய் ரிவே பண்ணி விட்டுறலாம். பாவம் தமிழன் கேமிங் சின்ன பையன் அழுதுருவான். தமிழன் கேமிங்கிற பாருங்க, தமிழன் கேமிங் ப்ரோ. சாரி ப்ரோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் உங்கள் பேரே தெரியாமல் வாயில வந்துச்சு. சாரி ப்ரோ. தமிழன் வினீத்தே பாவம் சின்ன பையன் அழுதுற போகிறான். தமிழன் கேமிங் பார்த்தீங்கன்னா வெரி சாரி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்போ பார்த்தாலும் உங்கள் பேரே வாயில் வருது, மன்னிச்சிருங்க. குச்சக் இந்த இடத்துல தான் கைஸ் வருவா பக்கு வரும் பாருங்க. என்ன கண்ணு வச்சு அடிக்கிறானுங்கன்னு தெரில, டப்புன்னு குளோவில் பிரேக் பண்ணிடுவானுங்க. அது என்ன கண்ணு எங்கே இவனுங்க 2 பேரும் தான் அடிச்சானுங்க. ஓகே காய்ஸ், அவன் என் டீம்மேட்டு நான் ரிவே பண்ணிட்டேன், கரெக்டாக நான் டெத் ஆகிட்டேன். அவன் இறங்கியிருக்கலாம், கரினாக்காரன் பக் பண்ணி விட்டான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட வேற லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை விடப்படுகிறேன். ஓகே பாய். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய், போயிட்டு வரேன்.